வழிபாட்டு முறையில் வளர்ச்சி நிலை. வள்ளலார் தொடக்க காலத்தில் மேற்கொண்டது திருக்கோயில் வழிபாடு. கால வளர்ச்சியில் மேற்கொண்டது சீவகாருண்ய வழிபாடு. இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று முரண்படுபவை அல்ல. முதல் நிலை புற வழிபாடு, இரண்டாம் நிலை அக வழிபாடு. பொறிபுலன்களையும் அலைபாயும் மனத்தையும் இறைநெறியில் ஈடுபடுத்துவது புற வழிபாட்டின் நோக்கம். அனைத்துயிர்களிடத்தும் அன்பு காட்டுவது அக வழிபாட்டின் நோக்கம். புற வழிபாட்டின் சரியை, கிரியை முதலிய சாதனங்கள் தேவைப்படலாம். அக வழிபாட்டில் சாதனங்கள் எதுவும் தேவை இல்லை. உயிர்ப்பணி ஒன்றுதான் உண்மை சாதனம் ஆதலின் முன்னதின் வளர்ச்சி நிலையாக பின்னதை கொள்ளலாம். திருக்கோயில் வழிபாடு அலைபாயும் மனத்தை பக்குவப்படுத்த கூறப்பட்டது. சீவகாருண்ய வழிபாடு பக்குவப்பட்ட மனம் பயன்படுவதற்கு கூறப்பட்டது. பக்குவப்பட்ட மனம் பயன்படுவதற்கு வள்ளலார் காட்டிய வழி சீவகாருண்யம். தொடக்க காலத்தில் வள்ளலாரின் வழிபாட்டு முறைகள் சரியை, கிரியை முதலிய சடங்கு அளவில் நின்றன. அவை உயிர்களுக்கு பணி செய்யும் தொண்டாக பின்னர் மாற்றம் பெற்றன. வள்ளலாரின் தொடக்க கால பாடல்கள் சரியை, கிரியை முதலிய சாதனங்களை விளக்கி நிற்பினும் கால வளர்ச்சியில் அச்சாதனங்களில் அவருக்கு ஈடுபாடு இல்லாத தன்மையை புலப்படுத்தி நிற்பதை அறிய முடிகிறது. சரியை ஓர் நான்கும், கிரியை ஓர் நான்கும், சாற்றிடும் யோகம் ஓர் நான்கும், புரியவும் பதங்கள் பொருந்தவும் எனது புந்தியில் ஆசை சற்றியேன், பெரியதோர் ஞானம் நான்கிலும் ஆசை பெற்றிலேன் என்ற பாடல் சரியை, கிரியை முதலிய சாதனங்களில் வள்ளலாருக்கு விருப்பம் இல்லாத தன்மையை விளக்கி நிற்கிறது. ஒன்றன் நாட்டத்தால் பிரிதொன்றன்பால் உள்ள நாட்டம் தணிவது இயற்கை. இறைவன் அருளை பெறுவதற்குச் சீவகாருண்யத்தை வழிபாடாக கொண்டதன் விளைவால் பிற புறச் சாதனங்கள் தேவையற்றனவாக தோன்றி இருக்கலாம். சரியை முதலிய புறவழிபாட்டு சாதனங்களில் உள்ள ஈடுபாடு இயல்பாக தணிந்தமைக்கு இது காரணம் ஆகலாம். வழிபாட்டு பொருள் பூ, திருமஞ்சனம் போன்ற பொருள்களாக தொடக்கத்தில் விளங்கின. அவை உயிர் இரக்க பண்பாக பின்னர் மாற்றம் பெற்றன. வழிபாட்டிடமாக திருக்கோயில் முன்னர் கருதப்பட்டது. அது கால வளர்ச்சியில் நடமாடும் கோயில்களாக உலக உயிர்கள் வழிபாட்டு இடமாக கருதப்பட்டது. இவை வள்ளலார் பாடல்களில் கால வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆகும். வழிபாட்டு முறையில் வள்ளலாரிடம் காணப்படும் பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் இது என கொள்ளலாம். 1. வழிபாட்டு முறை சடங்கு உயிர்ப்பணி. 2. வழிபாட்டு பொருள் பூசை பொருள் இரக்க பண்பு. 3. வழிபாட்டு இடம் திருக்கோயில் உயிர்கள். தொடக்க காலத்தில் திருக்கோயிலை இடமாக கொண்டு இறைவன் விளங்குகின்றான் என கருதிய வள்ளலார் கால வளர்ச்சியில் உலக உயிர்களின் உள்ளமே சபையாக கொண்டு திருநடனம் புரிகின்றான் என கருதினார். அவர் கொண்ட இக்கருத்து வளர்ச்சி இம்மாற்றங்கள் அனைத்திற்கும் காரணம் ஆகலாம். சபை எனது உளமெனத்தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. உயிர் எல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொது என அறிந்தேன் என்பன வள்ளலார் உணர்ந்தவை. உயிருள்யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்சிவமே. இது வள்ளலாருக்கு இறைவன் உணர்த்தியது. வள்ளலாரின் இவ்வனுபவங்கள் உயிர்களின் உள்ளமே இறைவன் வாழும் இடம் என்பதை தெளிவுபடுத்தி நிற்கின்றமையை காண முடிகிறது. எவ்வுயிரையும் தம உயிர் எனக் கொள்ளும் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுணர்வு உடையவர்களின் உள்ளமே இறைவன் உறையும் இடம் என்ற உணர்வு ஏற்படுவது இச்சூழல்தான். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தமுயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் இம்பெருமான் நடம்புரியும் இடம் என்று இதனை வள்ளலார் விளக்கி நிற்பர். நடமாடும் கோயிலாக விளங்கும் உயிர்களுக்கு பணிபுரியாமல் இறைவனை மட்டும் வழிபடுவதால் எந்த பயனும் கிடையாது. உயிர்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் உண்மையான வழிபாடு என்ற கருத்தை வலியுறுத்துகிறது திருமந்திரம். படமாடுங்கோயில் பகவர்கொன் ரீயில் நடமாடுங்கோயில் நம்பர்கங் காகா நடமாடுங்கோயில் நம்பர்கொன் ரீயில் படமாடுங்கோயில் பகவர்க்க தாமே. இக்கருத்தின் தாக்கம் வள்ளலாரின் வழிபாட்டு முறையில் மாற்றம் ஏற்படுவதற்கு உந்தூக்கமாக இன்ஸ்பிரேஷன் அமைந்து இருக்கலாம்.